மார்னிங். நான் உங்கள் சந்தியா, டேரட் ரீடர். இவ்வளோ நாள் கழித்து உங்களுக்கு நான் வந்து திருப்பியும் வந்திருக்கேன் பேக். காலையில் உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த நாள், எப்படி இந்த நாள் போக போகுது அப்படின்ட்டு நம்ம ஏஞ்சல்ஸ் கிட்ட நம்ம மெசேஜ் கேட்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3ன்றது ஆப்ஷனை நீங்கள் யாருன்னா செலக்ட் பண்ணிக்கிங்க. உங்கள் எனர்ஜிஸை அங்கே கிளைம் பண்ணிக்கிங்க. ஃபைல் 1 எடுக்கிறவங்களுக்கு என்ன வந்திருக்கு, ஃபைல் 2 என்ன வந்திருக்கு, ஃபைல் 3ல் என்ன வந்திருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நம்ம வந்து ஃபைல் 1, ஃபைல் 2, நம்ம ஃபைல் 3 எடுக்க போகிறோம். ஏஞ்சல்ஸ் மெசேஜில் ஃபைல் 1 வந்து ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க ஏஞ்சல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு, யூனிவர்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதில் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்க நமக்காக, என்ன வந்து உங்களுக்கான சொல்யூஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது ஃபைல் 1 இருக்கவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபைல் 1 வந்து ரீகன்சிடர். யாராவது வந்து ஒரு 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 விஷயத்த வந்து டக்குன்னு ஒரு முடிவு எடுக்காதீங்க. கொஞ்சம் யோசிச்சுட்டு நம்ம இதை செய்யலாம். அதை வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை, இப்போ யாரோ ஒரு சொல்யூஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சொல்யூஷனுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணி ரீகன்சிடர் பண்ணி அதுக்கான எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏஞ்சல் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரீகன்சிடருக்கு இது தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஃபைல் 2 வந்து செலெக்ஷன் பண்ணவங்களுக்கு பிக் ஹாப்பி சேஞ்சஸ், ஏதோ ஒரு மேஜிக் நடக்க போகுது, ஏதோ அவங்க லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் வரப்போகுது. அந்த சேஞ்சஸ் என்ன வேணால் இருக்கலாம். ஒரு ஃபினான்ஷியலாக இருக்கலாம், இல்லை நம்மளோட ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து நமக்காக வந்து சரியாக நம்ம அந்த டைமுக்குள்ளே நமக்கு கிடைக்கும்ன்றது கூட நமக்கு வந்து பிளானாக இருக்கலாம். ஸோ அதனால் பிக் ஹாப்பி சேஞ்சஸ், ஏதோ மேஜிக் நடக்க போகுது அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அந்த நேரத்தில் உங்கள் எனர்ஜி என்னவா இருக்குது? எப்போவுமே ஒரு விஷயம், ஒரு டேரட் ரீடிங்கை பார்க்கும்போது எப்போவுமே எனர்ஜி வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருங்க. அப்போ தான் உங்கள் எனர்ஜிஸ் வந்து அந்த அளவுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். பாசிட்டிவாக இருங்க, எப்போவுமே நெகட்டிவாக மட்டும் இருக்காதுங்க. சரிங்களா? அது வந்து இப்போ ஃபைல் 2க்கு வந்து பிக் சேஞ்சஸ் ஏதோ சம்திங் வரப்போகுது. ஹாப்பியஸ்ட் அப்படி வந்துச்சுன்னா எனக்கும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், என்ன சேஞ்சஸ் நடந்துச்சு, என்ன குட் நியூஸ் வந்திருக்குன்றதை எனக்கு சொல்லுங்கள். சரிங்களா? ஃபைல் 3க்கு வந்து என்னென்னா, ஏதோ யாருக்கும் வந்து எஸ் கார்டு நோ கார்டு தேவைப்படுது. ஸோ அதுக்காக ஃபைல் 3 யார் வந்து இது பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து எஸ் கார்டு கொடுத்துருக்காங்க ஏஞ்சல்ஸு. அப்போ அந்த எஸ் கார்டை வச்சு ஓகே இனி நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுறது பாசிட்டிவாக நினச்சி ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே ஃபேவராக முடியும் அப்படின்றது தான் இங்கே ஏஞ்சல்ஸ் கொடுக்குற மெசேஜ். என்னோட இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் உங்களோட என்ன கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் எஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே நீங்கள் போடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ, பாய். நான் உங்கள் சந்தியா. பாய். நெக்ஸ்ட்டு மார்னிங் நான் இதே மாதிரி உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு டேரட் ரீடிங் போடுறேன்.